அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 தேர்தல் களத்தில் கருத்து கணிப்பு வெளியிடுற பத்திரிகையாளர்கள் அவங்கெல்லாம் கரெக்டாக உண்மையாக ஒரு கணிப்பு எடுத்து மக்கள்கிட்ட விசாரித்து இப்படி தான் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. அது எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய முக்கியமான கட்சி மட்டும், முக்கியமான கட்சிங்கிறத விட கார்ப்பரேட்டுக்கு துணை போகிற கட்சிக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்களையே தூக்கி பேசுறது, ஒரு நல்லா இருக்கிற கட்சியெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு 4 முனை போட்டின்னு தான் இந்த தேர்தலை சொல்லணும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை, நாம் தமிழர் கட்சியை இது வரைக்கும் எந்த ஊடகமும் வெளியில் காட்டுறதில்லை. ஏன் அப்படின்னா, அந்த ஊடகமே ஒரு வியூஸ்க்காக ஏதாவது நாம் தமிழர் கட்சியில் சொல்லிட்டாங்க, இதை எடுத்து போட்டால் இந்த கண்டென்ட்டில் வியூஸ் கிடைக்கும்னா மட்டும் ஓடி ஓடி வருவாங்க. ஆனால் உண்மையான எந்த தகவலையும் இந்த ஊடகங்கள் வெளியிடுறதில்லை. அப்படின்னா அவங்க எதையும் சார்ந்து இருக்கிறாங்க? விலை மாத இருக்கிறாங்கல்ல, வேசிகள், அந்த வேசிகளும் இந்த ஊடகங்களும் ஒரே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வேசி எப்படி காசு கொடுத்தா போவாளோ அந்த மாதிரி இந்த ஊடகங்கள் காசை கொடுத்தா அவங்களுக்கு எது வேணாலும் சப்போர்ட் பண்ணுறது, காசு கொடுக்காத கட்சிக்கு எதையுமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வேசி ஊடகங்கள் சொல்கிற கருத்து கணிப்பெல்லாம் நம்பாதீங்க. 3% தான் வரும்னு சொல்லி கருத்து கணிப்பு கொடுத்தது போன எலெக்ஷனில். ஆனால் நாம் தமிழர் கட்சி 8% மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முறை 10-15 சீட்டாவது வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வேசி ஊடகங்கள் அதை காட்டுறதுக்கு மறுக்குது. ஏன்னா எல்லாம் காசை வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. நாம் தமிழர். வணக்கம்.